ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம்னா மீன் தான் சமைக்க போகிறோம். யார் கூடனா நம்ம அம்மா தான் நமக்கு சொல்லித்தர போகிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு இந்த நித்திரவலை சந்தை போய் நம்ம மீன் வேண்டதுக்கும் ஃபஸ்ட்டு டாஸ்க்கு. அந்த டாஸ்க்கு உங்களுக்கு நான் காட்டு தரேன். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வண்டி எடுத்துகிட்டு போவோம். நம்ம இப்போ சந்தைக்கு வந்தாச்சு. இதாக்கும் சந்தை கட்டு. இனி நம்ம என்ன மீன் வேண்ட போகிறோம்னா துண்டு மீனாக வேண்ட போகிறோம். நம்ம மீன் வேண்டிட்டு உங்களுக்கு எல்லாம் காட்டு தரோம், சரியா? போமா. அப்போ இங்கே நித்திரவலை சந்தையில் பயங்கர கூட்டம், நிறைய மீன் கிடக்குது. நம்ம அது தேவைன்னு சூரை துண்டாகும். நம்ம சூரை துண்டு வேண்டிட்டு நம்ம வீட்டுக்கு போய் அதை சமைச்சோம், சரியா? நம்ம சூரை வேண்டி இருக்கோம். இந்த பாட்டிகிட்ட வேண்டாம். இந்த பாட்டிகிட்ட எல்லோரும் வேண்டுங்க. நல்ல விளையாட்டு வேறு இந்த பாட்டி. இப்போ நம்ம 3 சைஸு மீன் வேண்டி இருக்குது. ஒன்று கனவை, இன்னொன்று சாலை, இன்னொன்று சூரை. இதையாக்கு நம்ம சமைச்ச போகிறோம். போமா. இந்த தேங்காய் துருவ எந்திரத்தில் நம்ம தேங்காய் துருவ போகிறோம். அப்போ நமக்கு அம்மா இங்கே உண்டாயிருது. நம்ம என்ன செய்வோம்னா இன்னும் மீன் வச்ச போகிறோம். நம்ம எப்பளும் சட்டியில் தான் மீன் வைப்போம். இது அரபிக்கு அடுப்பாக்கம். இதுக்கு என்னென்னா நம்ம இந்த சுடுத துப்பாக்கி வேண்டாம். இது நம்ம இப்படியே விட்டு வச்சுக்கலாம். பட்டுச்சு எண்ணெய் வைக்கிறதா இருக்கும். நம்ம கடுவிட போகிறோம். சொல்ல முடியாது. கடு பொட்டின பிறகு தான் கறியை பிள்ளையிடணும். அதாக்கும் ப்ரொசீஜர். நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணுவோம். இது யாரும் சொல்லி தந்தோம்னா ஏன்னா அம்மா. நம்ம இதை கிண்ட இதில் உள்ளி, தக்காளி, இஞ்சியை நம்ம அரிஞ்சு தான் வச்சிடணும். அடுத்து மாங்காய், அடுத்து மிளகு எல்லாம் உண்டு. முதல்ல நம்ம உள்ளி போடணும். அடுத்து நம்ம இஞ்சி போடுவோம். அடுத்து நம்ம தக்காளிக்கு. அதுக்கு முன்ன என்னென்னா இதாக்கும் புளியும் தண்ணியும். இந்த புளி இதாக நம்ம தேங்காய், உள்ளி எல்லாம் அரைச்சி வச்சுருந்தாங்க. அதை நம்ம அப்படியே போடுறோம். இங்கே நல்லா பார்த்தா தெரியும் உங்களுக்கு, நாங்கள் எந்த மசாலாவும் போடலை. அப்போ நாங்கள் போன வீடியோவில் பார்த்த மாதிரி சிக்கன் மசாலா எங்களை ஓனா பண்ண மாதிரி ஃபிஷ் மசாலா இதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். என்னென்னா இந்த மசாலா மட்டும் இட்டாமல் வேறு மிளகு பொடியோ மல்லி பொடியோ ஒன்றும் இடாமல், சரியா? நம்ம பாருங்கள். அப்போ நம்ம இன்னும் வேண்டின்னு வந்து துண்டு மீனாகும். இந்த துண்டு மீனை நம்ம ஒவ்வொன்றா உள்ளே இடணும். இனி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வெட்டி வைத்த மாங்காய் அப்புறம் பச்சை மிளகாயை நம்ம போட்டு நல்லா வதக்க வேண்டும். நல்லா இனி கொதிச்ச விடும் குறை நேரம். மீன் நல்லா கொதிச்சுது, நல்லா ஆவி படணுன்னு இருக்குது. நல்ல நல்லா இன்னத்தை சூரை மீன் வச்சாச்சு. இப்போ நமக்கு 2 கெஸ்ட் வந்துருக்கு. அவிகளுக்கு இதை டேஸ்ட் பண்ண கொடுப்போம். நம்ம பயமாரி தான் எல்லாம் நான் திட்டு வருவேன். கலஞ்சலாமே உள்ளது இல்லை கொள்ளலாம். அப்போ எல்லோரும் பார்த்துருவாங்க, கொள்ளலாம். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய வீடியோ வந்து கொண்டே இருக்கும். ஸ்டே டியூன் ஃபார் மோர்